நம்ம சேனலுக்கு வந்து ஜாயின் பட்டன் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற வீடியோ வந்து நம்ம 4வது வருஷம் ஆனிவர்சரியில் வந்து பேசியிருந்தோம். அதில் வந்து நோ பேக்கு, லீட் பேக், எலைட் பேக் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் வேணுங்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா. அதில் வந்து நம்ம சேனலையும் மதித்து நோ பேக்கில் வந்து 2 பேர் வந்து நம்மளுக்கு வந்து மந்த்லி வந்து 29 ரூபா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோவில். ஹாய், வெல்கம் டு தமிழ் பார்ட்னர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹேக் தி பாக்ஸில் ஓப்பன் அட்மின் அப்படின்ற பாக்ஸ் வந்து இன்னைக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அந்த மிஷினோட வாக் த்ரூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மிஷினோட லெவல் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா ஈஸி லெவல் தான். இந்த மிஷினும் வந்து நம்மளுக்கு ரூட் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது, ஈஸி தான். யூசர் எடுக்கிறதும் வந்து ஈஸி தான். ஸோ இது வந்து ஈஸி லெவல் மிஷின்ங்கிறது வந்து இதில் வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சில மிஷினை வந்து மீடியம்லாம் போட்டிருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி கிடையாது மிஷினை. வழக்கம் போல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எனுமரேஷன் பண்ணுவோம். இதில் 2 போர்ட் இருக்கும். அதில் வந்து ஒன்று வெப் ஒன்று வந்து ஹெச்டிடிபி போர்ட்டில் வந்து ரன் ஆகும். அதுக்குள்ளே போய் என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நெட்வொர்க் மேனேஜர் அப்ளிகேஷன் வந்து ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து வல்னரபிள். ஸோ அதை வச்சு நம்ம www டேட்டா எடுப்போம். அதுக்கப்புறமேட்டு உள்ளே இருக்கிற கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணி பார்க்குறோம். அதோட மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் வந்து 2 யூசர் இருக்கும். ஒரு யூசருக்கு வந்து ரீட் ஆக்சஸ் கிடைக்கும், இன்னொரு யூசருக்கு வந்து கிடைக்காது. ஸோ அந்த யூசருக்குள்ளே போயிட்டு நம்ம அடுத்த கட்ட வேலைகள், இந்த மாதிரி சில பல வேலைகள்லாம் பண்ணோம். நடுவில் வந்து SSHல வந்து கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பேசிக்காக இப்போ சொல்லியிருக்கேன், ரொம்ப நான் டீப்பாக சொல்ல. இப்போ வந்து நம்ம அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மிஷினோட ஐபி வந்து என்ன கேட்டிங்கன்னா 10.10.10.171. சரி, 71. இதுதான் வந்து இந்த மிஷினோட ஐபி. நம்ம வந்து முன்னாடியே வந்து இந்த என்ஆப் ஸ்கேனிங்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதோட ரிசல்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா SSH போர்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த வெர்ஷனில் வந்து எதுவும் எக்ஸ்போர்ட் நம்மளுக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குல்ல போர்ட்டு, இது வந்து இந்த போர்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அந்த அப்பாச்சி சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ண அந்த டிஃபால்ட் வெப்பேஜ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், உள்ள வந்து டைரக்டரி வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்க டேபோ இல்லை வேற ஏதோ ஒரு டூல் வந்து நீங்க யூஸ் பண்ணாலே போதும். இதில் வந்து நம்ம டைரக்டரி வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மியூசிக் அப்படின்ற ஒரு டைரக்டரி கிடைக்கும். அது நம்மளுக்கு சைடில் ஓட்டும். நான் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து இதை காமிச்சிடுறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னா நம்ம என்மேப்பே வந்து ரிசல்ட் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அந்த நேரத்தில் உட்காந்து இப்போ டைரக்டரி வந்து ப்ரூட் ஃபோர்ஸ்லாம் பண்ணி காமிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு தான் என்ன வேஸ்ட் ஆகும் அப்படின்ற காரணத்தினால. சரி, இப்போ இந்த பேஜை பார்த்தோன்னா நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம்னா இதில் எதுவும் லாகின் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இதில் எதுவும் நம்ம SQL இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் எதுவும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இதில் வந்து ஒரு விஷயம் நடக்கும். போய்ட்டு இதில் லாகின் இருக்கா, அதில் போய்ட்டு நம்ம லாகினை கிளிக் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்னொரு பேத்துக்கு வந்து ONA அப்படின்ற டைரக்டரிக்கு வந்து உங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணும். இந்த ONAன்ற டைரக்டரி வந்து நம்மளுக்கு வேர்ட் லிஸ்ட்ல இருக்கும், இருக்காது. ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மாட்டிக்கும். சில பேர் வந்து சில பிரைவேட்டா இருக்கிற வேர்ட் லிஸ்ட்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ONA மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காமன் டைரக்டரியில வந்து இந்த வேர்ட் லிஸ்ட் வந்து நான் பார்த்ததில்ல, நம்மளுக்கு மியூசிக் மட்டும்தான் மாட்டுச்சு. அதை வச்சு நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதில் போய் பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இங்கே கெஸ்ட் லாகின் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வேற எது பெர்ஃபார்ம் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து நடக்க போறதில்ல, இன்வாலிட் யூசர் அப்படின்னு தான் வரும். இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து ஓப்பன் நெட் அட்மின் அப்படின்ற இந்த மேனேஜரோட நேமே வந்துருக்கும். இது வந்து என்னன்னா இந்த நெட்வொர்க் மேனேஜிங் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து இந்த கம்பெனிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் இது. இது கொஞ்சம் வந்து வல்னரபிளான வெர்ஷன். ஓகே, இதுக்கு எது எக்ஸ்பர்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வழக்கம் போல கூகுள் சர்ச் பண்ணி பார்ப்போம்ல, அதே மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணி பார்க்க போறோம். ஓப்பன் நெட் அட்மின் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கு.
எக்ஸ்பர்ட் டிவிலே இருக்கு. இதில் வந்து வல்னரபிள் கர்ல் ஏஜாக்ஸ் ரெக்வஸ்ட் விண்டோஸ் ஃபார்ம். ஓகே, இதை வந்து நம்ம இந்த ஸ்கிரிப்டை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். இது வந்து பேஷில் தான் வச்சுருக்காங்க. ஓகே, இதை பார்த்தா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ஏஜாக்ஸ் ரெக்வஸ்ட் ஏதோ சப்மிட் பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது. சரி, இதெல்லாம் உட்காந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் எடுக்கும். இது வேணும்னா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு உட்காந்து இந்த எக்ஸ்பர்ட்டில் வந்து நீங்கள் திரும்ப ரீரைட் பண்ணுறது, திரும்ப மேனுவலாக ட்ரை பண்ணுறதுலாம் பண்ணலாம். ஏன்னா இன்னும் 2 வாரத்துக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து உள்ளே தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. expert.sh காப்பி பண்ண எக்ஸ்பர்ட் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இதை யூஸ் பண்ணுறதுக்கான யூசேஜ் வந்து எப்படிங்கிறத நீங்கள் இந்த கோடை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இல்லை அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு மேனுவலாகவே வந்து சொல்லியிருப்பாங்க. எப்படி சாஃப்ட்வேர் லிங்க் வந்து நம்மளுக்கு இங்கேயே சொல்லியிருக்காங்களா ONNட்டு. ஸோ இந்த யூஆர்எல்ல தான் வந்து நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஸோ அந்த யூஆர்எல் வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இது ஃபார்ம் வந்து இந்த ஏஜாக்ஸ் ரெக்வஸ்ட்ல வந்து சப்மிட் பண்ணும். எங்கே இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து ரன் கமாண்ட், சாரி, இதை ரன் ஆகிறதுக்கு எக்ஸிக்யூஷன் பர்மிஷன் வந்து கொடுக்கணும். ஓகே, exploit 10.10.171/ONA. ஓகே, தப்பா கொடுத்துட்டேன். 171. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது ஷெல் வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ifconfig கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட வந்து ஓகே கிடைச்சிருச்சு. அதோட இன்டர்னல் ஐபி அட்ரஸ் தான். ஏன்னா இந்த யூஆர்எல் வந்து உங்களுக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த டாலர் சிம்பிள் காட்டும். சரிங்களா? ஒருவேளை அது வந்து உங்கள் மிஷின்குள்ளே திரும்ப திரும்ப இது ரன் ஆகும். அதனால அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. இப்போ வந்து நம்ம எந்த டைரக்டரில் இருக்கோம் அப்படின்னா PWD இது வந்து போட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். www ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இதை போய்ட்டு எல்எஸ் கொடுத்து பார்க்குறோம். கொடுத்து பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா உள்ள நம்ம எல்எஸ் கமெண்ட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து break.php யாரோ புதுசாக ஒருத்தவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உள்ள வேற என்ன இருக்குது, கான்ஃபிகரேஷன் டைரக்டரிஸ் இருக்குது, dcm.php cat dcm.php. இதுக்குள்ள எந்த விதமான இதுவும் இல்லை. ஓகே, இதே மாதிரி உள்ள இருக்கிற டைரக்டரிஸ் வந்து நம்ம எடுத்து படிச்சு பார்த்து உள்ள எதுவும் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த கான்ஃபிக் டைரக்டரி இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். cd config அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க எல்எஸ் கொடுத்தாலும் இந்த wwwல இருந்துட்டு நம்மளால அடுத்த ஷெல்லு வந்து ஜம்ப் பண்ண முடியல. இது என்னன்னு தெரியல, இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. மேபி இந்த மிஷின் அப்படி இருக்கா இல்லை ஒருவேளை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, நான் சரியா செக் பண்ணல. இப்போ நம்ம அதனால என்ன பண்ணோம்னா டேரெக்டா எல்டோஸ் கொடுத்து அந்த கான்ஃபிக் டைரக்டரிக்குள்ள வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா config.inc அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அதை வந்து உள்ள எல்டார் கான்ஃபிக் cat sorry ஓகே cat தான் cat config /config inc.php இதில் போயிட்டு நம்ம பார்க்கலாம் ஏதோ நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் எது இருக்கான்ட்டு. ஓகே, install.php. ஓகே, இந்த டைரக்டரி style sheet stubs warlog
ஓகே, ஆத்தல்டாப் கான்ஃபிக் ஏதோ ஒன்று இருக்கு. நான் நினைக்கிறேன் இல்லையா, வேற ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும், விவி செட்டிங்ஸ்ன்ட்டு. கடைசியாக நம்ம நோட்ஸில் தான் இருக்கு. ஒருவேளை அது எதுவும் யாரும் மாற்றி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. ரைட், யாரோ ஏதோ ஒரு வேலைப்பாடுகளை பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட் 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 இதுதான் என்னோட மிஸ்டேக். லோக்கல்ன்ற ஒரு ஃபைல் டைரக்டரி, அதுக்குள்ள இருக்கிற இந்த டிபி settings.inc.php இந்த ஃபைல் தான் நமக்கு தேவை. ரைட் 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 நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். ஓகே, திரும்ப வந்து எல்எஸ் போடுவோம். ரைட்டு, இங்க இருக்கு பாத்தீங்களா லோக்கல்ன்ட்டு. லோக்கல்ல கான்ஃபிக், இந்த கான்ஃபிக் ஃபைல் நான் தான் மாத்தி இந்த கான்ஃபிக் ஃபைலை வச்சுட்டேன். அதே மாதிரி யாரோ இங்க வந்து பிரேக் ஷெல் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க, யாரோ பிஹெச்பி ஷெல் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து என்னாச்சுன்னா v3 7 4k.php. பாஸ்வேர்டு வச்சிருக்காங்க இப்போ. இன்கேஸ் நம்ம அதில் ஷெல்லை போட்டோம் அப்படின்னா நம்மளால இந்த ஷெல்லேருந்து வெப்வியூ கூட வந்து நம்மளால பார்க்க முடியும். ஷெல் அப்லோட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து wget கமெண்ட் போட்டு நம்மளோட பிஹெச்பி ஷெல்லை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லோக்கல் டைரக்டரியில் இருக்க அந்த கான்ஃபிக் ஃபைல் வந்து நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓ, கேட் கமெண்ட் ஒர்க் ஆகல ஏன்? யாரும் டெலிட் எது பண்ணிட்டாங்களா? தவறான விஷயமாச்சு. ஓகே, லோக்கல் கான்ஃபிக் ஓகே இருக்கு. சரி, கேட் பண்ணி பார்க்கணும். இப்போ வருது, ஆனா அப்ப ஏன் வரல அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் settings.inc.php இருக்கா, இந்த ஃபைலுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில லாகின் அப்புறம் பாஸ்வேர்டு வந்து இருக்கு. இதில் வந்து ONA_sys அப்படின்ற லாகின் ஐடிக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஞ்சா அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிஞ்சா வாரியர் இதான் வந்து அந்த பாஸ்வேர்டா இருக்கு. நம்ம ஏதாவது ஷெல்ல போட்டு சேவ் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இந்த நிஞ்சா வாரியர் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய மற்ற இன்னொரு எனுமரேஷன் வந்து நம்ம மறந்துட்டோம். என்ன அப்படின்னா cat etc/pss wd grep home. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 யூசர் இருக்காங்க, ஜிம்மி, ஜோவானா. இந்த 2 யூசரையும் வந்து அடுத்து வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இவங்க 2 பேத்துக்குமே வந்து
யூசர் லெவல்ல இருக்கிறாங்க. ஆனா இந்த 2 யூசருக்குமே வந்து எந்தெந்த லெவல்னு தெரியாது. ரீடர் ரைட் ls home Jimmy. ஓகே, இது நமக்கு வரல. ஏன்னா இந்த டைரக்டரியில இருந்து நம்ம எங்கேயும் சேஞ்ச் பண்ணி போக முடியாது. அதே இடத்துல தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த 2 யூசருக்கும் வந்து இந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம எஸ்எஸ்ஹெச்ல வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணால் எதுவும் நடக்குதா என்னன்ட்டு. ஒருவேளை நம்மளால லாகின் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா அடுத்த கட்டதான் வந்து நம்ம வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சர்வீஸோட டாக்குமெண்ட்ஸ் இந்த ஓப்பன் நெட் அட்மின் இருக்குல்ல, அதோட டாக்குமெண்டேஷன் படிச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி இதோட உள்ள கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதே இடத்துல வந்து MySQL அல்லாத இன்னொரு போர்ட்ல வந்து அன்ஆத்தரைஸ்டா வந்து ஒரு ஷெல் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். அதை வச்சுதான் நம்ம உள்ள இருந்து அடுத்ததை வந்து SSH கீயை வந்து ரெட்ரைவ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம SSHல லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம். SSH எந்த யூசர் எடுத்துக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஜிம்மியாவே எடுத்துக்குவோம். ஜிம்மி @ 71 போட்டு ட்ரை பண்ணுவோம். வந்தால் நல்லது, வரலனாலும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய்க்கலாம். பாஸ்வேர்டு வந்து இதை போட்டு பார்க்கலாம். இந்த டைரக்டரி வந்து எப்படி நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த டைரக்டரி வந்து எல்லாமே என்னன்னா நம்மளே வந்து மேனுவலா வந்து ஓப்பன் பண்ணி தான் பார்க்க முடியும். சரிங்களா? இதுல வந்து நீங்க இந்த இடத்துல வந்து இந்த டைரக்டரியில வந்து உங்களால ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். மற்றபடி மற்ற டைரக்டரியில வந்து நம்மளால ஜம்ப் பண்ண முடியாது. டெம்ப் ஃபைலுக்குள்ளேயோ அதெல்லாம் போக முடியாது. இந்த எனிமரேஷன் ஸ்கிரிப்ட் வந்து மற்ற டைரக்டரியில வச்சு ரன் பண்ண முடியாது. முடிஞ்சா இந்த இதில் வச்சு பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லாட்டி உங்களுக்கு இது கமாண்ட் லைன்ல யூஸ் பண்ண கஷ்டமா இருக்குன்னா இங்க யாரோ ஒருத்தவங்க வந்து break.php ஷெல்ல அப்லோட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி ஷெல்ல அப்லோட் பண்ணி அதை வச்சு நீங்க வந்து வெப் வியூல வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது தான் வழி இருக்கு. இதை வச்சு ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ணி பார்த்து அப்போ வேண்டியதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க SSHல வந்து கனெக்ட் ஆயிருச்சு. சரி, இப்போ இந்த யூசர் வந்து கனெக்ட் ஆச்சுல, அதே மாதிரி இன்னொரு யூசருக்கும் வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். SSH பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா லாகின் ஆகாது. ஓகே, அப்பனா இந்த யூசருக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு கிடையாது. நம்மகிட்ட இப்போ இருக்கிற யூசர் வந்து ஜிம்மி அப்படின்ற யூசர்ல மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணனா உங்களோட பல வித்தைகளை வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணனா PSP வச்சு ரன் பண்றது, enum.sh மற்றது எல்லாத்தையுமே வச்சு நீங்க வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்கிற நம்ம கரண்ட் டைரக்டரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மியில வந்து இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து யூசரு இல்லை நம்மளுக்கு. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு யூசர் என்ன இருந்தார்ல, அவர் பேர் என்னது, ஜோவானா. அந்த யூசரை வேணா நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உள்ள லாகின் பண்ண முடியுதான்ட்டு. ஹோம்ல இருக்கும், ls கொடுக்குறேன். பார்த்தா நம்மளுக்கு வந்து 2 யூசர் இருக்கிறது தெரிஞ்சிச்சு. ஸ்லோவா இருக்கு லைட்டா. ஜானாக்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்மிஷன் டினைடு. ஸோ அந்த யூசருக்குள்ளதான் நம்மளுக்கு எவர் இருக்காருன்னா user.text
யூசர் ஃபிளாக் வந்து அந்த யூசர்ல தான் இருக்கு. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணி பார்க்கலாம்னா ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணி பார்க்கறதுக்கான அடுத்த கட்ட வழிகளை வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யாரும் வந்து ஆல்ரெடி PSPY lin.enum.sh இது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம், இல்லாட்டி நம்மளே நார்மலாக டவுன்லோட் பண்ணி இதை வந்து செக் பண்ணி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கிற ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். உங்களில் எல்லாருமே வந்து ஆல்ரெடி பழைய வியூவர்ஸாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை எப்படி நம்ம மிஷினில் வந்து இம்போர்ட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை தெரில அப்படின்னா பழைய ஹேக் தி பாக்ஸ் சீரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எப்படி நம்ம போடலாம் அப்படின்ட்டு. ஓகே, lin.enum.sh. ஓ ரைட் தப்பான டைரக்டரிக்குள்ள இருக்கும். ஜிம்மி இது ரன் ஆகட்டும். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்மளுக்கு எதுவும் நல்ல விஷயங்கள் எதுவும் மாட்டுதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்லேருந்து மேலேருந்து கீழே வருவோம். ஜிம்மியோட MySQL ஹிஸ்டரி ரைட்டு. ஓகே, வேற எதுவும் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எதுவும் சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியல. வேணா வேர் டைரக்டரி ஒரு நிமிஷம். இதில் வந்து நம்ம LDAP போனப்போ ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிருக்கிற இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கிற அந்த டைரக்டரியில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். www இருந்துச்சுன்னா ஓகே, அதுவும் வந்து சரியாக இருக்காது. PSPY வச்சு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண அந்த பழைய வேலைகளே தான் இதில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் மற்றவங்க வேற யாரோ ட்ரை பண்ணுறாங்க, அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வார் அப்படின்ற டைரக்டரி இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து வார் டைரக்டரிக்குள்ள தான் இருக்கும். www இதுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்கு அப்படின்னா HTML அண்டு இன்டர்னல் அப்படின்ற 2 டைரக்டரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ONA இருக்கு. ஓகேவா, அந்த ONA தான் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இது இந்த டைரக்டரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து லோ ஷெல் எடுத்தோம்ல, இப்போ
இப்போ இந்த லோ ஷெல் வந்து இதோட டைரக்டர் வந்து என்னன்னா இந்த ONAக்குள்ள இருக்கிற வரைக்கும் மட்டும்தான், சரிங்களா? அதுக்கு மேல வந்து கிடையாது. அதுக்கப்புறமேட்டு இருக்கிறவங்க தான் வந்து இந்த யூசர், அதாவது ஜிம்மி அப்படின்ற யூசர். ஜிம்மி யூசரால வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த ONAக்குள்ள இருக்கிறத வந்து பார்க்க முடியும், அதே மாதிரி இங்க இருக்கிற மற்ற டைரக்டரிஸும் வந்து பார்க்க முடியும். ஆனா நம்ம வந்து இந்த ONA ஷெல்லுக்குள்ள இருந்தோம்ல, அப்ப இருந்தப்ப நம்மளால வந்து பின்னாடியோ வேற எங்கேயுமே வந்து ஷெல் வந்து எங்கேயும் வந்து நம்மளால ரீட் பண்ணி பார்க்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா இது வந்து வெப் சர்வருக்குள்ள வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றனால அதோட எல்லைக்குள்ள மட்டும்தான் அதோட வந்து வேலை செய்ய முடிஞ்சிச்சு. மற்றவங்களோட எல்லைக்குள்ள போக முடியல. அதுதான் இந்த இடத்துல கான்செப்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் போயிட்டு நம்ம வந்து புதுசாக அதில் இருக்கிறது வந்து இந்த இன்டர்னல் இருக்குல்ல, இந்த இன்டர்னல்ன்ற டைரக்டரியை வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம், எது வந்து உள்ள ஸ்பெஷலாக இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இன்டர்னலில் நீங்கள் இங்கேயே எடுத்து போட்டு பார்க்கக்கூடாது, ஏன்னா இது வந்து ONA டைரக்டரி இல்லை. ஓகே, நான் தப்பாக போட்டிருக்கேன்னா ஓகே. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா index.php, logo.php, main.php அப்படின்னு 2 இருக்கு. அதுல வந்து cat index.php இது நம்ம பார்ப்போம். ஓகே, index.php பார்க்குறப்ப செஷன் ஸ்டார்ட் ஆகுது, டிஸ்பிளே எரர்ஸ், இது எல்லாமே CSS, என்டர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, ஜிம்மி. ஓகே, இது வந்து ஜிம்மி யூசரு. இந்த ஜிம்மியோட பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்த அந்த நிஞ்சா வரையும் தான் நினைக்கிறேன். இது வந்து MD5 ஹேஷா இருக்கு, MD5வா ஏதோ ஒரு ஹேஷ்ல தான் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஹேஷ் ஐடென்டிஃபையர்ல போட்டு போதா தெரிஞ்சு போயிடும். ஓகே, ஓகே, ரைட் கவனிக்க மாட்டேன். SHA-512 இருக்கு, போஸ்ட் மெத்தட்ல போகுது. இது நம்ம கொடுத்த அந்த பாஸ்வேர்டாக தான் இருக்கும், வேற எதுவுமா இருக்காது. யூசர் நேம் போனோடனே லொக்கேஷன் வந்து எங்கே போகுதுன்னா main.phpக்கு வந்து போகுது. இல்லாட்டி மெசேஜ் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா ராங் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, இது வந்து ஃபார்மு தான். அப்போ main.phpக்கு போவோம். main.phpக்கு போனால் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவுட்புட் அப்படின்ற வேரியபிளில் shell_exec ஃபங்க்ஷன் ஷெல் எக்ஸிக்யூட் ஆகுது. எங்கே அப்படின்னா கேட்டு ஹோமு ஜானா அப்படின்ற இடத்துல போயிட்டு இந்த SSH கீயை வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கீயை வந்து எப்படி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இது ரன் பண்ணுது அப்படின்னா இது வந்து உள்ள லோக்கலாக இன்டர்னலாக ஏதோ சர்வருக்குள்ள இன்டர்னலாக வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்குள்ளே தான் இந்த சர்வர் வந்து ரன் ஆகுது. அதனால தான் வந்து அதை போயிட்டு ஹிட் பண்ணுது. இப்போ இது எப்படி நம்ம ட்ரை பண்ணான்னா main.php தானே போகுது. curl 27.0.0.1/main.php. ஓகே, இப்படி போட்டோம்னா என்ன வருது, நாட் ஃபவுண்டுன்னு வருது. என்ன அப்படின்னா இந்த மிஷின்ல இந்த போர்ட்ல வந்து இந்த மாதிரி எதுவும் ரன் ஆகலை அப்படின்னு சொல்லுது. அச்சா, அப்போனா உள்ள வந்து போர்ட் எதுவும் பிரச்சனை இருக்கலாம். நெட்ஸ்டார்ட்ல இதே மாதிரி தான். ஓகே, நெட்ஸ்டார்ட் VP program. Netstat -l1VP.
ஓகே. இப்போ வந்துருச்சு. இவ்வளோ நேரமாக பிரச்சனை இருந்தது, இது ஸ்பெல்லிங் தான் தப்பாக இருந்துச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து ஆக்டிவ் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற போர்ட் வந்து எது அப்படின்ட்டு. இப்போ இந்த போர்ட்லாம் எடுத்தோம் அப்படின்னா 3306 வந்து MySQLன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா MySQL போர்ட் நம்பர் தான். போர்ட் ரைட்டு 3306 வந்து MySQLோட போர்ட் நம்பரு. இன்னொன்று அன்ஆத்தரைஸ்டாக வந்து ரன் ஆகுறது வந்து இது வந்து DNS, இது வந்து SSH. இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இன்னொன்று அனாதையாக ரன் ஆகிட்டு இருக்க போர்ட் வந்து இதுதான் 52846 அப்படின்ட்டு. HTTP 171/main.php. தப்பு பண்ணல. இது வந்து உள்ள லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகிட்டு இருக்க போர்ட்டு. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த main.php ஆக்சஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து SSH கீ வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து இன்டர்னலாக ரன் ஆகிற போர்ட்டு. இது வந்து நீங்கள் வெளியே இருக்கிற சர்வரில் வந்து நீங்கள் என்மேப்லாம் ஸ்கேன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்ம நிறைய மிஷின் அதில் பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் தான். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மிஷின்லையும் வந்து சில சமயம் உள்ள வந்து இன்டர்னலாக கூட போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காலி இப்போ இதை என்ன பண்ணுவோம்னா நம்ம கிராக் பண்ணுவோம். அதே தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பண்ண போகிறோம். SSH டூல் என்ட்ரி தான். ஓகே, யூசர் ஷேருக்குள்ள வந்து ஓகே SSH2 john.py அப்படின்னு போல நினைக்கிறேன். SSH2 .py நாங்கடா அது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல அந்த ID_RSA வந்து கிராக் பண்றதுக்காக அந்த ஜானோட ஃபார்மேட்ல வந்து நம்ம மாற்ற போறோம். ஹேஷ் RSA is not a valid. ஏன் ஸ்டோர்
ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, முன்னாடி வந்து அந்த HTML டேக்கோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டிருந்தேன், இந்த ப்ரீ டேக்கோட. அதனால தான் இப்போ வந்து அதை சரி பண்ணியாச்சு. அதை ரிமூவ் பண்ணிட்டு போட்டோன்னே நம்மளுக்கு வந்து ஜானுக்கான ஹேஷை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம கிராக் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து பார்க்கலாம். ஜான் வேர்ட் லிஸ்ட் யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட்ல rockyo.txt அதுக்கப்புறம் id_rsl ஹேஷ் இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வழக்கம் போல கிராக் ஆக போகுது. இந்த ஜான் டு SSH அதுக்கப்புறம் ஜான் கிராக்கர்லாம் வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கிறத முன்னாடியே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதனால அது வந்து இப்போ தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன், அது ஃபர்ஸ்ட் லைன் சொல்றதுக்கு. ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ இது கிராக் பண்ணி முடிச்சிருச்சு. பிளட் நிஞ்சாஸ் இதுதான் வந்து பாஸ்வேர்டு. ஆக நம்ம இப்போ கண்டுபிடிச்சது ஜோனாக்கு இருக்கக்கூடிய SSHோட பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளட் நிஞ்சாஸ். இப்போ இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளால என்னது யூசரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சாரி, யூசர் கீயை வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். ஜோனா at 10.10.10.171. நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து இப்போ ஹேக் தி பாக்ஸ் எல்லாம் சரியா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதுல வந்து பண்ற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ற பழைய வீடியோக்கள்ல இருக்கிற விஷயங்கள், அதனாலதான் மோஸ்ட்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை. மற்றபடி வேற எதுவுமே பிரச்சனை இல்லை, இதுதான் ரீசன். ஓகே, என்ன ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ஆக்சுவல் யூசருக்கு வந்து வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும், முன்னாடியே அந்த பாஸ்வேர்ட் போடும்போது தப்பா இருந்துச்சு அப்படின்னா இது டெர்மினல்ல தானே சார் இந்த நானோவில் சேவ் பண்ணி வச்சிருந்தோம். இது வந்து அடுத்ததாக அந்த ஒரு இதையும் வந்து ஒரு ஸ்பேஸாக கன்வெர்ட் பண்ணி அதையும் பாஸ்வேர்ட் ஆக்கி உள்ளே போட்டுருச்சு. அதனால தான் இப்போ நம்ம அதை பார்த்தோம்னா உள்ள நம்மளுக்கு user.txt வந்து இருக்கு. இது போட்டோம்னா நமக்கு வந்துடும். ஓகே, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து யூசர் வந்து ரொம்ப ஈஸி தான், வேற எந்த ஸ்கிரிப்டும் நம்மளாம் ரன் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. sudo -l பழைய காலத்து கமாண்ட், இதை நம்ம போட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு வந்து எந்த பைனரி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதாவது சூடோ பாஸ்வேர்டு இல்லாமல் ரன் ஆகக்கூடிய ஃபைல்கள். இப்போ நம்ம பார்த்தோம்னா நானோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, இதில் வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் வந்து ரன் ஆகுது பாஸ்வேர்டு இல்லாமல். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து பல வீடியோக்கள் வந்து பேசியிருக்கோம், ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நானோ வச்சு எப்படி ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கூகுள் பண்ணியே பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வழக்கம் போல நம்ம GTFO பின்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நானோ வச்சு பண்ணுறது ஃபைல் ரைட்டு, ஃபைல் ரீடு. இது வந்து SUID பைனரியாக வந்து ரன் ஆகுதுன்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னும் நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ரைட்டா, ஓகே, ஒரு நிமிஷம், சார்ஜ் கிடையாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து போட்டிருக்காங்க SUID-யாக ரன் ஆகுதுன்னா எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, Ctrl+R Ctrl+X வந்து நம்ம கொடுக்கணும். ஏதாவது ஒரு அந்த நானோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு
கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து கமாண்ட் எக்ஸிக்யூஷன் பர்மிஷன் வந்து கேட்கும். அப்போ வந்து நம்ம கமாண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, சுடோ வந்து எப்படி ரன் பண்ணணும்னா Ctrl+R Ctrl+X அப்படின்னு போட்டோம் அப்படின்னா cat root எவனோ ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணி வேலை வச்சு பண்ணிட்டு போயிருக்காங்க. மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்க, டெர்மினல் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. root.txt அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த முறை வரல, பர்மிஷன் டினைடுன்னு இருக்கு. அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி சூடோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாமலே வச்சு நம்ம ரன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்றப்போ நார்மல் யூசரா இருக்கனால தான் வந்து உங்களுக்கு பர்மிஷன் டினைடுன்னு இருக்கு, ரைட்டா? அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்றேன். ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடியே சூடோ அப்படின்னு போட்டு -u வந்து என்னன்னா ரூட் அப்படிங்கிறத போட்டுட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த பைனரி இருக்கிற லொகேஷனை போட்டு Ctrl+R Ctrl+X கொடுத்தோம்னா கமாண்ட் எக்ஸிக்யூட்னு இருக்கா. இப்போ இந்த இடத்துல cat root.txt கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரூட் ஃபிளாக் வந்துடும். இதே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைல் மட்டும் தானே ரீட் பண்ண முடியுது. இது வந்து நம்ம ஷெல்லா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத அதே வந்து அவங்க இங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரீசெட் இருக்கா, ரீசெட்டு கமா இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க அந்த ஷெல்லை வந்து நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த sh அப்படின்ற கமாண்டை கொடுக்குறோம். இது கொடுத்துட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து இதை படிச்சு பாருங்க. என்விரான்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் அவங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க படிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னா இந்த முறை நம்ம அதெல்லாம் பண்ணவே இல்லை. Ctrl+R Ctrl+X கொடுத்துட்டு பேஸ்ட் பண்றேன். என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, நம்ம பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும். ரூட்ல வந்துட்டோம். ஸோ ரூட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் என்ன வேணுமோ நம்ம பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்க எடுக்கிற மிஷின்ல வந்து ஒருவேளை ரூட் வந்து நீங்க கன்ஃபார்மா எடுக்கணும், ஒருவேளை இந்த மாதிரி ரியல் வேர்ல்டு மிஷின்லாம் இந்த மாதிரிலாம் வல்னரபிளான அப்ளிகேஷன்லாம் ரன் ஆகுது, அதெல்லாம் பேட்ச் பண்ணிருப்பாங்க. இன்கேஸ் ரூட் வேணா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபிளாக் மட்டும் போதும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஃபிளாக் வந்து ரீட் பண்ணிக்கலாம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.